தென்னாடு உடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கும்பராசி பராபவ தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த கும்பராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? இந்த ஆண்டில் ஓரளவுக்கு மாற்றங்களை பார்ப்பீங்க கும்பராசிக்காரங்க. ஏன்னா 7.5 சனி, 2ஆம் இடத்துல சனி. எடுத்த உடனே பயங்காட்டுறன்னு நினைக்காதீங்க, பயப்படுற ஆள்லாம் நீங்கள் கிடையாது. இந்த பராபவ ஆண்டு அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் கன்ஃபார்மாக உண்டு. ஏன்னா குரு உச்ச வீட்டுக்கு வரார், 6ஆம் இடத்துக்கு வரார். இந்த கிரக நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா, சனியுடைய நகர்வுகள் 2ஆம் இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரத்தில் தான் இருப்பார் அவர். அதுலேயே வக்ரமாவார், வக்ர நிவர்த்தியாவார். குருவுடைய நகர்வுகள் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி. ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகு பின்னோக்கி 12ஆம் இடத்துக்கும், 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 6ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறார். இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு சில பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது வர வேண்டிய பணம்லாம் கொஞ்சம் தடங்கள் ஆகலாம். ஏன்னா குரு கேது இணைவு இந்த வருஷத்தை எண்டோட இருக்குது. அதனால் அதாவது கேது பகவான் பயிற்சிக்கு பிறகு குரு கேது இணைவு இருக்குது. அதாவது இந்த வருஷம் இல்லை, 2026, 2027 ஆரம்பத்தில். அப்போது அது மாதிரி டைம்லாம் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். என்னதான் இருந்தாலும், என்ன கிரக பயிற்சிகள் இருந்தாலும் உங்களுக்கு 7.5 சனி அப்படின்னு ஒன்று இருக்குது. 7.5 சனி நடக்கும்போது 7.5 வருஷத்துக்கு அவரோட பிடி தான். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இதில் குரு பயிற்சி, அந்த ராகுகேது பயிற்சி எந்த பலன்களும் கொடுக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல பலன்களை கொடுக்குமே தவிர கெடு பலன்களை கொடுக்காது. கொடுத்தா நல்ல பலன்கள். உங்களுக்கு தசாபுத்தி சரியாக இருந்துச்சுனாக்கா அருமையான முன்னேற்றம். தசாபுத்தி சரியில்லைன்னா கூட அந்த கிரக பயிற்சிகளால் ஒரு ப்ராப்ளமும் வராது. அப்போ தசாபுத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களுடைய வயசுக்கு என்ன தசை நடக்குதோ, உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு கோச்சார கிரகங்களுடைய பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல குரு தசை. இந்த கும்பராசியில் 3 நட்சத்திரக்காரர்கள், அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் குரு தசை எந்த வயசில் வரும்? அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு, ஏன்னா ராகுடைய நட்சத்திரம் அது, தசா காலங்கள் 18 வருடம். அந்த 18 வருடத்தில் முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 16 வயசுலேருந்து ஒரு 32 வயசு வரைக்கும் வரும். இது என்னோட கணக்குப்படி எடுத்திருக்கிற. உங்களோட சுய ஜாதகத்தில் 1 வருஷம் 2 வருஷம் முன்ன பின்ன வரலாம். இப்போ 2ஆம் பாதம் முடிய 3ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 10 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் வரும். இப்போ 4ஆம் பாதத்தில் சதய நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 4 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் வரும். இது குரு தசை இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதிக்கு குரு தசை தான் ஆரம்ப தசையே. நீங்கள் எது வரைக்கும் தசாபுத்தி இருப்புகள் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். படிக்கிற காலகட்டத்தில் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 22 வயசுக்குள்ளே நல்லாவே இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல தான் சனி, சொந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கிறார். இன்னொன்று ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். அதுலேயும் அவர் இந்த வருஷம் ஃபுல்லாக இருப்பார். அதுவே அஷ்டமாதிபதி நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திராதிபதிகள் உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால், அதாவது புதன் வக்கரம், அப்படி இல்லைனாக்கா சனி வக்கரம், இல்லை சனி பார்வைப்படக்கூடிய இடங்களில் இந்த சனி பகவானே இருந்தால், அப்படி இல்லைனாக்கா புதன் இருந்தால், அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும் படிப்பு ரீதியாக. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா யாருக்குமே படிப்பு ரீதியாக அவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்காது. இருந்தாலும் முயற்சிகள் எடுத்திங்கன்னா அவங்களுக்கும் அவ்வளோ ப்ராப்ளத்தை கொடுக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் வர தசைகள் அவ்வளோலாம் கஷ்டத்தை கொடுக்காது. இப்போ ஒரு சின்ன பையனை பார்த்துட்டு இவன்கிட்ட போய் என்ன பண்ணுறது, நம்ம இவனை விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது அந்த தசைக்கு 22 வயசு வரைக்கும் அது பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. ஆனால் நிறைய பேருக்கு படிப்பு தடைப்பட்டிருக்கலாம், மனசு ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம், படிப்பில் கூட நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியாமல் இருக்கலாம், நிறைய தோல்விகளை கொடுத்துருக்கலாம், படுதோல்விகளை கூட ஒரு சில பேர் பார்த்துருக்காங்க. இன்னொன்று நல்லா படிச்சிருந்த பையனோ பொண்ணோ திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டல்லாக இருப்பாங்க, சொல் பேச்சு கேட்காமல் இருப்பாங்க. இது மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். அது உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லைன்னா மட்டும். மற்றபடி தசாபுத்தி நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஓரளவுக்கு நல்லாவே போயிருக்கும். எல்லாருக்குமே நெகட்டிவாக சொல்ல முடியாது இந்த கும்பராசியில். ஏன்னா இளம் வயசில் வரக்கூடிய தசை, இப்போ குரு தசையே இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இப்போ சனி தசையே இருந்தாலும் உங்களுக்கு அந்த அவ்வளோ கெடுபலன்களை கொடுக்காது. என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும். இதில் யாராருக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கும், அந்த கிரகங்கள் சேர்ந்த அமைப்பு இருக்கு இல்லையா,
ஒரு சில பேருக்கு வந்து செவ்வாய் கேது இணைவு இருக்கும், செவ்வாய் குரு இணைவு இருக்கும். அப்படி இல்லைன்னாக்கா குரு செவ்வாய் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ராகு கேதுவோட லிங்க் ஆகியிருந்தா உங்கள் சுய ஜாதகத்தில் அவங்களுக்கு மட்டும் மனசு ரீதியான ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். ஒரு சில பேருக்கு, எல்லாருக்குமே நம்ம நெகட்டிவாக சொல்ல முடியாது. ஆனால் படிப்பில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகியிருந்தால் கூட இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த 7.5 சனியாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கே குருவுடைய பார்வை இருக்குது, 9ஆம் பார்வை. அதனால் ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்த சனி பகவான் 7.5 சனியோடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ படிப்பு ரீதியாக அவங்களுக்கு நல்லாவே இருக்குது. எது எப்படி போனாலும் சரி, நீங்கள் படிப்பு தடப்பட்டிருக்கலாம், அவங்க வந்து முயற்சி பண்ணி படிக்க ஆரம்பிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, உங்களுக்கு இப்போயே தெரிஞ்சிருக்கும் எல்லாமே. பின்னாடி வரக்கூடிய தசைகள் அவயோக தசைகளாக இருந்துச்சுனாக்கா, கஷ்டப்படக்கூடிய தசைகளாக இருந்துச்சுனாக்கா, சனி பகவான் இப்போவே வந்து படிப்பில் கை வச்சிடும். டோட்டலாக படிப்பை கட் பண்ணி விட்டுட்டு, இல்லை படிப்பில் வந்து நிறைய தடைகளை கொடுத்து, ஏன்னா பின்னாடி வந்து ஒரு கஷ்டத்தை ஈஸியாக கொடுக்கலாம் உங்களுக்கு. படிப்பை வந்து தடை பண்ணிட்டோம்னாக்கா ஈஸியாக உங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கலாம். ஏன் நீங்களே கஷ்டப்படுவீங்க, அவர் கஷ்டப்படுத்தவே தேவையில்லை. நிறைய பொருளாதார இழப்பு, இன்னொன்று வந்து மூட நம்பிக்கை, இது தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள், அதில் போயிட்டு மாட்டிக்கிட்டு நிறைய கஷ்டப்படுவீங்க. அதாவது படிப்பு இல்லைனாக்கா, அப்போது படிப்பு இங்கே தடை பண்ணி விட்ருவோம் நேரம் சரியில்லைனாக்கா. நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, உங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது சரியாக இல்லை, ராசி பலன் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், என்ன ராசி வேணால் இருந்துட்டு போங்க, என்ன தசை வேணால் நடக்கட்டும், படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்கள் வீட்டில் உங்கள் வாரிசுகள் படிக்காமல் இருக்காங்களா, அவங்களை எப்படியா படிக்க வச்சுருங்க. படிப்பு தடைப்பட்டு தான் படிக்க வச்சுருங்க. ஏன்னா படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ படிச்சிட்டிங்கனாக்கா 22 24 வயசு வரைக்கும் எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு படித்து முடிச்சிருங்க. வரக்கூடிய டெக்னாலஜி எப்படி எப்படியே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி படிப்பு நீங்கள் கையில் வச்சுட்டிங்கனாக்கா அடுத்து வரக்கூடிய தசைகள், ஏன்னா இதை நம்ம சொல்லியே ஆகணும் இந்த இளவயது காலகட்டத்தில், ஏன்னா இது நேரம் போதுன்னு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அடுத்து வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துச்சு இல்லை, ஏன்னா சனி தசை ஒன்று வரும் இந்த குரு தசைக்கு அப்புறம், அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசை, இது எல்லாமே நன்மை செஞ்சிருமான்னு சொல்ல முடியாது. உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி வேணா இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து புதன் வக்கரமாக இருக்கும், அது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அந்த தசை நன்மையே செய்யாது. சனியே வக்கரமாக இருப்பார், ராசியாதிபதி யோகாதிபதி, அவர் இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர், அவரும் நன்மை செய்ய முடியாத அமைப்பில் இருந்தால் படிப்பு இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து சொல்லவே தேவையில்லை, நீங்கள் அடிமட்டம்தான். படிப்பு இருந்ததுனாக்கா நீங்கள் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுன்னு இருப்பீங்க. அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது 50% மேலே உங்களுக்கு கையிருப்பு இருக்கும், எப்படியோ வருமானம் வந்துட்டுருக்கோம், ஒரு ஃபேமிலி பார்த்துட்டு இருப்பீங்க, அங்கே கஷ்டப்பட்டுன்னு இருப்பீங்க. இப்போ வேலைக்கும் போகாமல் ஒன்றும் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு கெட்ட பழக்கம் இல்லை பெரிய கெட்ட பழக்கம் அது மாதிரி இருந்து நிறைய கஷ்டப்படுவீங்க. அப்போது படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். படிச்சுட்டு கஷ்டப்படுறதுக்கும் படிக்காமல் கஷ்டப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கிராமப்புறங்கள்லாம் போய் பாருங்கள், நிறைய பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் அந்த படிக்காமல் இருக்கிறவங்க வந்து அந்த காலத்தில் இருக்கிறவங்க, அந்த காலத்தில் மட்டும் அவங்களும் நல்லா இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை, எல்லாருமே அது வளர்ப்புன்னு ஒன்று இருக்குது, இருந்தாலும் படிப்பும் ஒன்று வேணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். அப்போ படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குரு தசையாக இருந்தாலும் சரி, சனி தசையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து படிக்கிற காலகட்டம் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு மாற்றங்களை இந்த குருபகனுடைய பயிற்சியும் கொடுக்கும், சனியுடைய நகர்வுகளும் கொடுக்கும். 22 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு, புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு புதுசாக வந்துகிட்டே இருக்காங்க. வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த வருஷம் படிப்பு முடிப்பாங்க, இப்போ வேலை தேடுவாங்க இல்லையா, ஆல்ரெடி வேலை கூட கிடச்சிருக்கலாம், அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த வேலை வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு சிறப்பு. பொருளாதார ரீதியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம். இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமணங்கிறது குரு தசைக்கும் சனி தசைக்கும் வரும். திருமண வயதில் இருப்பீங்க, அதாவது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், சதை நட்சத்திரக்காரர்கள், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் திருமண வயசில் இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல தான் சனி, சொந்த நட்சத்திரம் வேறு, அந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது குருடைய பயிற்சியும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. திருமணத்துக்காக தடை கொடுக்குது அப்படின்னாக்கா டோட்டலாக தூக்கி ஓரம் வைங்க ஒரு 1.5 வருஷத்துக்கு. இந்த 7.5 சனி முடிஞ்ச பிறகு பண்ணிங்க, குழப்பமே தேவையில்லை. எதுக்கு எல்லாத்தையும் போட்டு நீங்கள் குழப்பிட்டு, நிறைய பேருக்கு வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது, நிறைய வரன் வருது ஆனால் கூடி வர மாட்டேங்குது. எதுக்கு, இப்போ வந்து சனி தடையாக இருக்கும், அதனால் வந்து எந்த தசையாக நடந்தாலும் சரி ஒரு 30-35 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, திருமணம் நடக்கலாம், ஓரங்கட்டுங்க ஒரு 1.5 வருஷத்துக்கு அதை எடுத்து ஓரம் வச்சுருங்க. அதன் பிறகு அந்த முயற்சி பண்ணுங்கள், தாராளமாக நடக்கும். ஒரு கால் நடந்தது அப்படின்னா நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்கள் சுய ஜாதகம் அதை சொல்லணும், தசா புத்தி அதை சொல்லணும் அந்த திருமணத்துக்கு.
ஏதாவது ஒரு 7ஆம் அதிபதி லிங்க் ஆகணும், இல்லைனா சனி தான் அதை கொடுக்கணும். சனி கொடுக்குற அமைப்பில் இருந்துச்சுனாக்கா தாராளமாக கொடுக்கும், இல்லைன்னு சொல்ல. சனி பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாயோ இல்லை குருவோ இல்லைனா 7ஆம் அதிபதியோட ஒரு கிரகமோ ஏதோ ஒன்று இருந்துச்சுனாக்கா, இல்லை அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அந்த சனியோட பார்வையில் மாட்டுச்சுன்னா 7ஆம் இடம் சம்மந்தப்படணும். இல்லை 2ஆம் இடத்துல தான் குரு இருக்கிறார். இது மாதிரி சம்மந்தப்பட்டால் திருமணம் அப்படிங்கிறது தாராளமாக கூடி வரும். அப்போ சம்மந்தப்படலை அப்படின்ற பட்சத்தில் திருமணங்கிறது தள்ளி போயிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு வந்து குழப்பத்தையும் கொடுக்கும், நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும், மன உளைச்சலை கொடுக்கும். இதெல்லாம் தேவையில்லாத உங்களுக்கு மன உளைச்சல். இது எதுக்கு அதை பற்றி யோசிச்சுட்டு இது தள்ளி போகுதுன்னாவே உங்களுக்கு நல்லதுன்னு எடுத்துங்க. நிறைய பேருக்கு வந்து திருமண வாழ்க்கை ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு இந்த 7.5 சனியில். கல்யாணமானவங்களுக்கு பிரித்து விட்ருக்கு, அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்து பிரித்து விட்ருக்கு. தேவையில்லாத இது எதுக்குடா கல்யாணம் பண்ணோம், கல்யாண வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு வெறுப்புகளை கொடுத்துருக்கு. அப்போ கல்யாணம் நடக்கலைன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. 7.5 சனி முடிஞ்ச பிறகு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும், அருமையான திருமணம் உங்களுக்கு கூடி வரும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் குருதசையில் இருக்கிறீங்களா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா குருதசை பின்னாடி வரக்கூடிய 6 வருஷத்துல நன்மை செய்யாது. முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷத்துல உங்களுக்கு நன்மை செஞ்சிடும். பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்துல தான் கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ முன்னாடி இருக்கிற 10 வருஷத்துல இருக்கிறீங்க, தொழில் போயிட்டு இருக்கு அப்படின்னா நல்லபடியாக போகும், ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்துல தான் இருப்பீங்க தொழில் செய்யக்கூடிய நபர்கள். அப்போ கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது. அடுத்து வந்து சனி தசை. சனி தசை வந்து அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் வரும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 32 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும். சென்ட்ரு பகுதி, அதாவது 2ஆம் பாதம் முடிய 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 26 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 20 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும். அதே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்பு எவ்வளோ இருக்கோ அந்த இருப்பை பொறுத்து ப்ளஸ் வந்து 19 வருஷங்கள் 30-32 வயசு வரைக்கும் கூட வரலாம் ஒரு சில பேருக்கு. சனி தசை நடக்குது கும்பராசிக்கு. 7.5 சனிக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தீங்க, இல்லைன்னு சொல்ல. இப்போ 7.5 சனி நடக்கும்போது தான் கஷ்டப்பட்டுன்னு வரீங்க. 7.5 சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. எப்படியும் நீங்கள் என்னதான் குரு பயிற்சி, இந்த ராகுகேது பயிற்சி அதை கொடுக்கும் இதை கொடுக்குன்னு சொன்னால் கூட கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது. இருந்தாலும் அது உங்கள் சுய ஜாதகம் மெயினாக சொல்லணும். நம்ம வந்து வருஷம் ஏமாற்றிட்டே போக முடியாது. ஏன்னா குரு பயிற்சி ஒன்று நல்லது கொடுக்கும், அதில் வந்து ராகுகேது பயிற்சி நல்லது கொடுக்கும், இப்போ சனி பயிற்சி நல்லது கொடுக்கும், அந்த இடத்துக்கு வராது அதை கொடுக்கும் இதை கொடுக்கும்னு சொல்லிகிட்டே போகலாம், இல்லைன்னு சொல்லலை. சனி தசைங்கிறது ஒரு சில மாற்றங்களை கொடுக்கலாம். அந்த மாற்றம் வந்து இப்போ சனி பகவான் நகரக்கூடிய இடத்துல சனி இருந்தால், இல்லை சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல சனி இருந்தால், கோச்சார சனிக்கு உங்கள் சுய ஜாதக சனி பகவான் இருந்தால், இல்லை புதன் இருந்தால், ஏன்னா ரேவதி நட்சத்திரத்துலேயும் போகிறார் இந்த ஆண்டு ஃபுல்லாகவே. இது மாதிரியான இருக்கக்கூடிய இடங்களில் சனி பகவான் பார்வைப்படக்கூடிய இடங்களில் சனி பகவான் இருந்தாலோ, இல்லை ஏன்னா தசை நடத்தக்கூடிய கிரகம் அவரை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம், அவர் வந்து இருந்தால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம், நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா 4ஆம் இடத்துல சனி இருக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில். இதே சனி பார்க்கக்கூடிய இடத்துல ரிஷபராசியில், அதே வந்து பூராட நட்சத்திரம் சொல்லக்கூடிய தனுசு ராசியில் கூட இருக்கலாம், அந்த நட்சத்திரத்தில் கூட அந்த சனி இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா கோச்சார சனி வந்து சுய ஜாதக சனியை பார்க்கும்போது அந்த சனி சுபத்துவமாக இருந்தால் சிறப்பு தான். 8ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் மன உளைச்சல்களை கொடுக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சனி நகரக்கூடிய இடம் இல்லைனா சனி பார்க்கக்கூடிய இடத்துல அந்த சனி பகவான் இருந்தால் சிறப்பு. ஆனால் வக்கரமாக இருக்கக்கூடாது, புதனோ சனியோ வக்கரமாக இருக்கக்கூடாது. இன்னொன்று வந்து புத்தி நடத்தக்கூடிய கிரகங்களும் சனியுடைய பார்வையில் மாட்டுச்சுனாக்கா அது வந்து சுப கிரகமாக இருந்தால், சனிக்கு நட்பு கிரகமாக இருந்தால் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, தொழில், இது மாதிரி விட்டு போன பணம் வர்றது, அது மாதிரிலாம் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா சனி தசையில் நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ராசியாதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. ஏன்னா சொந்த நட்சத்திரம் வேறு, இன்னொன்று வந்து யோகாதிபதி நட்சத்திரம் வேறு. என்னன்னா அந்த நட்சத்திராதிபதி கெடாமல் இருக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அந்த சனி தசைங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். ஒரு சில பேர் வந்து பொதுவாக கேட்குறாங்க, இப்போ குரு தசையாக இருந்தாலும் சரி, சனி தசையாக இருந்தாலும் சரி, புதன் தசையாக இருந்தாலும் சரி, விட்டு போன உறவு வருமா அப்படின்னு கேட்குறாங்க. விட்டு போன உறவு அப்படின்றது அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இந்த உறவுகள் இருக்கு இல்லையா, சொந்த உறவுகள் இருக்கு இல்லையா, சகோதர உறவுகள், இல்லை நம்ம நெருங்கிய நம்ம சொந்த பந்தங்கள், மாமன் மச்சான், இந்த நம்ம குடும்ப உறவுகள் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் திரும்பி வருவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தவறான உறவுகள் திரும்பி வராது. வழி தவறி போன ஆடு திரும்பி வராது. எப்படியும் இன்னொரு கசாப் கடையில் தான் போய் நிற்கும், அது எப்படியோ பார்த்தாலும். அது மாதிரி தான் எடுத்துக்கணும். அது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நம்ம வந்து ஒரு சில பேருக்கு வந்து இது மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம், தவறான உறவுகளில் இருந்துருப்பீங்க, பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஆமாம் திரும்பி வருவாங்களான்னு கேட்பாங்க. அதெல்லாம் திரும்பி வராது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வெயிட் பண்ணுறதே வேஸ்ட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். சொந்த பந்தங்கள் திரும்பி வரும்.
நல்ல உறவுகள் திரும்பி வரும், நல்ல நட்புகள் திரும்பி வரும். திரும்பி வர்றதுக்கு கூட அது கூட கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். சொந்த பந்தங்கள் எப்போ வந்தாலும் ஏதோ ஒரு நல்லது கெட்டதில் சேர்ந்துருப்போம். ஆனால் நட்புகள் கூட நிறைய உங்களுக்கு வந்து தசாபுத்தி சரியில்லைன்னா தான் அது பிரச்சனைகளை கொடுத்து பிரிய வச்சு. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி தசையில் புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு கேரண்டி கையெழுத்து போட்டு மாட்டியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பணம் கொடுத்து மாட்டியிருக்காங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட பணம் வாங்கி மாட்டியிருக்காங்க, இல்லை தொழில் தொடங்கி அதில் வந்து பிரச்சனை ஆகிருக்கு. இது மாதிரிலாம் நிறைய ஆயிருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்றத தான் அது காட்டுது. அந்த இதுவை பண்ணி வச்சுட்டு அதில் வந்து பிரச்சனைகளை கொடுத்தது. அது மாதிரியான உறவுகள் கொஞ்சம் கம்மி தான் சேர்றதுக்கு. அடுத்து வந்து புதன் தசை. புதன் கும்பராசிக்கு புதன் தசை வந்து எந்த வயசில் வரும்னாக்கா, அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 55 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும், சதய நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 51 வயசுலேருந்து 68 வயசு வரைக்கும், 2ஆம் பாதம் முடிய 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 45 to 62, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 40 வயசுலேருந்து 57 வயசு வரைக்கும், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து 30 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும் புதன். இந்த தசைங்கிறது ராசிக்கு வந்து 5ஆம் அதிபதி தசை, ராசிக்கு வந்து 8ஆம் அதிபதி தசை. 5க்கு ஒரு நல்ல பலன், 8க்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய பலன். அப்போ எது கிடச்சிருக்கோம் அப்படின்னாக்கா, 5ஆம் அதிபதி வக்கரமாக இருக்கக்கூடாது, 8ஆம் அதிபதி வக்கரமாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமே வக்கரமாக இருக்கக்கூடாது. வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. அந்த தசை வந்து ஆரம்பித்ததுலேருந்தே அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்கோம். வேலை நல்லபடியாக போயிருந்துருக்கோம். ஆனால் புதன் தசை ஆரம்பித்ததுலேருந்தே எனக்கு வேலை பிரச்சனைனாக்கா ஒரு இடமா இல்லை, எல்லாமே எனக்கு தொந்தரவு. அங்கே போனால் தொந்தரவு, இங்கே போனால் தொந்தரவு, ஒரு இடமா மாற்றலை. ஏதோ தொழில் தொடங்கி பிரச்சனை, இல்லை வேலைனால பிரச்சனை, கடன் வாங்கி பிரச்சனை, இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க இந்த புதன் தசையில் இருக்கிறவங்க. புதன் வந்து சரியில்லைன்னா அப்படி தான் பண்ணும். புதன் வந்து சரியில்லைன்னா அதுலேயும் 2020க்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சொல்ல முடியாத கஷ்டங்கள். வேலை கூட ஒரு சில பேருக்கு நல்லா இருந்திருக்கலாம், ஆனால் மனசு நல்லா இருந்திருக்காது. குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு நிறைய சிக்கலை கொடுத்துருக்கோம். கணவன் மனைவி பிரித்து விட்டுருக்கலாம். இது மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கு இல்லையா? ஓரளவுக்கு மாற்றங்களை இந்த ஆண்டில் பார்க்கலாம். இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணும். அந்த புதன் தசையில் கூட முதல் 10 வருஷம், பின்னாடி 7 வருஷம், அதாவது புதனுக்கு வந்து கடுமையான பகை கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய், 2 பேருக்கு ஒன்றுக்கு ஒன்று ஆகாது. இந்த செவ்வாய் புத்தியில் தான் பிரியும் செகண்ட் பார்ட்டு. அது பின்னாடி அந்த 7 வருஷம், அந்த 7 வருஷம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். அதுலேயும் வந்து அந்த 7.5 சனி முடிஞ்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். அதில் இருந்து ஒரு அளவுக்கு பரவாயில்ல. எப்படி பார்த்தாலும் இந்த மழை புயலெல்லாம் விட்டு போன பிறகு ஒரு தூறல் இருக்கு இல்லையா, சாரல் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வர ஆரம்பிக்கும். அது மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த புதன் தசையை. குடும்ப உறவுகள் நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தை பார்த்தோன்னு சொல்லிடலாம், உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு. எப்படி பார்த்தாலும் நீங்கள் அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். நீங்கள் கஷ்டப்படுறீங்க, இப்போ புதன் தசையில் கஷ்டப்படுறீங்க, நல்லாவே இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கும் சூப்பராக இருக்கும், அதை விட சூப்பராக இருக்கும். கஷ்டப்பட்டுனுக்கிறீங்கனாலும் அவங்களுக்கு நல்லா இருக்கும். எப்படி பார்த்தாலும் அவங்க ஜாதகத்தையே பார்க்க தேவையில்ல, பசங்களுக்கு அவ்வளோ சிறப்பு. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினாக்கா அது தலைமுறையை சொல்கிறது, அதாவது உங்களுடைய குடும்ப வாரிசுகள் அது சொல்கிறது, இன்னொன்று குலதெய்வத்தை பற்றி சொல்கிறது. இதெல்லாமே உங்களுடைய கொடுப்பனை, நீங்கள் கொடுத்து வச்சது எவ்வளோ, நீங்கள் வந்து எதுக்கு இந்த பிறவி எடுத்திருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி குலதெய்வம் சம்மந்தப்பட்டது எல்லாமே, அதனுடைய அனுகிரகம், அது மாதிரி ஆண்டவனோட அருளாசி, இதெல்லாம் சொல்கிறது இடம் இந்த 5ஆம் இடம். அதுவே தசையாக பண்ணும்போது அது கொடுப்பனை தானே. ஆனால் உங்களுக்கு வந்து அது வக்கரமாக இருந்தாலோ, இல்லை வந்து மறைவு ஸ்தானத்துலேருந்து தசை பண்ணாலோ அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கோம். இல்லை நேரடியாக வலுவில் இருக்கான்னு வச்சுக்கலாம், 8ஆம் இடத்துல இருக்காரு, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, 5ஆம் இடத்துல இருக்காரு, நல்லா இருக்குது, ஓகே, அதெல்லாம் ஓகே, தசை நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், எல்லாமே ஓகே. ஏதோ ஒரு வகையில் இந்த சனி பார்க்கக்கூடிய இடங்களில் வந்து மாட்டக்கூடிய கிரகங்கள் இருக்குது இல்லையா, அந்த ஆதிபத்தியம் கெடும். எப்படியும் சுக்கிரன் மாட்டிருந்துச்சுன்னா சரி, குடும்ப வாழ்க்கை அது மாதிரி எதனா பிரச்சனைகளை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைலாம் இருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, பேசாமல் கொள்ளாமல் கூட இருக்கலாம், ஒரு சில பேர் பிரிஞ்சிருக்கலாம். இது மாதிரிலாம் வந்து அந்த சனி பார்க்கக்கூடிய சுக்கிரனை பார்த்தாலும் சூரியனெல்லாம் பார்த்தா சொல்லவே தேவையில்லை, கலத்தர பாவம் அவ்வளோ பாதிக்கும். இது மாதிரி பார்வைப்படக்கூடிய இடங்களில் அவயோக கிரகங்கள் இருந்தால் மட்டுமே அது பிரச்சனைகளை கொடுத்துருக்குமே தவிர மற்றபடி எல்லாருக்குமே நம்ம கஷ்டத்தை கொடுத்துருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை நல்லா இருந்தால் கூட அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்னென்னலாம் உங்களை அவமானப்படுத்தணுமோ அத்தனையும் அவமானப்படுத்திருக்கு இந்த சனி. இது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான் சனியை பற்றி இவ்வளோ பேசுகிறோம். இவர் வந்து 7 சனி விடுதலையான பிறகு நம்ம புதன் தசையை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா 8 கூடைய பலன் இந்த சனி பகவான் தான் கொடுக்கும். அஷ்டமாதிபதி அப்படின்னாக்கா 8 திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், இல்லைன்னு சொல்ல. அது வந்து எப்போ கொடுக்குனாக்கா அது 7 சனி முடிஞ்ச பிறகு தான் கொடுக்கும். 7 சனியில் வந்து அவ்வளோ அதிர்ஷ்டங்களில் லாட்ரி அது மாதிரி கொடுக்கறது, திடீர்னு வந்து பணம் வர கொடுக்குறது அப்படி கொடுக்காது. நீங்கள் கொடுத்து வச்ச பணம் வரும்,
நீங்கள் வந்து கஷ்டப்பட்ட பணம் வரும். எங்கேயாவது வந்து ஒரு கம்பெனியில் வந்து நிலுவையாக நிற்கிது, ஒரு பணம் நிற்கிதுன்னா அதெல்லாம் வரும். உங்கள் உழைப்பு என்னவோ அதுக்குண்டான பலன்கள் கன்ஃபார்மாக வரும். இது புதன் தசையில். புதனை பொறுத்த வரைக்கும் உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு. நல்ல ஒரு கடவுள் அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குருவுடைய மறைவுன்னு சொல்ல முடியாது. அதை உச்சமாக இருக்கார், பலமாக தான் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராசிக்கு வந்து 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இதெல்லாம் வந்து நல்ல அமைப்பு தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை தாங்கி கொள்ளுங்கள். கஷ்டம் வந்தால் கஷ்டத்தை தாங்கிக்கிங்க. நல்லா இருக்கிறீங்கனாக்கா சந்தோஷம்தான். இன்னும் மென்மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. மனசு ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு, இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தசாபுத்தி ரீதியாக இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். நன்றி.